பாருங்க சார், இங்கே நிற்க போகிறதில்ல. நாங்கள் வந்தோம், எங்களை ஏமாந்துட்டோம், நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் சார். சூப்பர் ஸ்டார்னு கத்தின்னு இருக்கு. அங்கே அனுப்பல ப்ரோ. இதோ பாருங்க ப்ரோ, டிக்கெட் இருக்குது, அனுப்ப மாட்டுறாங்க உள்ள. இதே தான் வேலையா? எவ்வளோ வாட்டி நான் ஆடியோ லான்ச்சு 3 ஆடியோ லான்ச்சு வந்தேன். நான் இதோட ஜெயிலருக்கும் இதே மாதிரி தான் நடந்தது, கூலிக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு அப்போ எதுக்கு ப்ரோ டிக்கெட்டு கொடுக்குறாங்க? நாங்கள் வந்து 12:30 மணிக்கு வந்தோம் ப்ரோ. மணி என்ன ஆகுது? டிக்கெட் இருக்கிறது ஏன் டிக்கெட் கொடுக்குறாங்க? அப்போது நீங்களே சொல்லுங்கள். டிக்கெட் இருக்கிறதுனால தானே நாங்கள் வந்து நிற்கிறோம். டிக்கெட் இல்லைன்னா நாங்கள் ஏன் வரப்போகிறோம்? இங்கே வந்து அச்சு தருத்துறாங்க. டிக்கெட் ஃப்ரீ தான் ப்ரோ, ரசிகர் மன்றத்தில் கொடுத்தாங்க. இங்கே வந்தால் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க, போலீஸு தருத்தி அடிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பண்ணவங்க இது பண்ணவங்க மாதிரி தருத்தி அடிக்கிறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பண்ணிட்டானுங்க இந்த டிக்கெட்டுக்காரனுங்க. வேஸ்ட்டு. இவ்வளோ டிக்கெட்டு வாங்கி இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பேர் கிட்ட அவர் 5000 டிக்கெட்டு. நான் என்ன கேட்குறேன், 10,000 சீட்டுக்கு 20,000 டிக்கெட் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. 20,000 டிக்கெட் விட்டு வேஸ்ட்டு. இவ்வளோ பேர் நிற்கிறோம், கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக நின்று இருக்கோம், சும்மாவே நின்றுக்கிறோம். கடைசி தலைவர் தரிசனமே இல்லை. 1000 கோடி தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றணும். கூலி 1000 கோடி பாசிட்டிவ் மட்டும் போடணும். போலீஸ்காரன் துரத்த தான் செய்வான். போக்க கற்றுக் கொடுத்தவன் போலீஸ்காரன், வாக்க கற்றுக் கொடுத்தவன் வாத்தியார். அவங்க 2 பேர்த்த கேட்டாதான் நம்மளும் சூப்பர் ஸ்டார் மாதிரி வர முடியும். ஓகே, எனக்கு கூட தான் வலி இருக்குது, உள்ள உடலை என்ன பண்ண சொல்ற ப்ரெஸ் தான். அதுக்காக தவறான இதுவும் போடக்கூடாது. அங்கே ஏற்கனவே 5 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுக்காக அவங்க அனுப்புகிறாங்க. ஓகேவா? எந்த தவறாக போடக்கூடாது. இங்கே பாரு, ஆக்சுவலி நான் பெங்களூர்லேருந்து வரேன். இந்த பாஸ் கிடச்சிச்சு. சரி, ஓகே. நான் ஆல்மோஸ்ட் 3:30லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உள்ளே விடலை. டிக்கெட் இல்லாதவங்களாம் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. பட் எங்களுக்கு டிக்கெட் இருந்தும் உள்ளே விடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆக்சுவலி நான் பெரிய ஃபேன். ஸோ ஃபஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்துருவேன் படம். ஸோ இந்த டிக்கெட் கிடைச்சோன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தேன். நான் பெங்களூர்லேருந்து கிளம்பி இன்னும் பார்க்கல. நாயை விரட்டுற மாதிரி இப்போ விரட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து அவ்வளோ எக்ஸ்மெண்ட் தலைவர்னா நான் உயிரை கொடுத்து அவ்வளோ வெறித்தனமான ரஜினி ரசிகர். ஆனால் இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் போலீஸ்காரனை தப்பு சொல்ல மாட்டேன். மக்களுக்கு வந்து ஒரு 4 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பார்க்க போகும்போது இந்த மாதிரிலாம் மனசில் பண்ணக்கூடாது. இது வந்து தலைவர் பார்வைக்கு போகணும், சிறப்பாக நடந்து அடுத்த திருப்பு ஜெயிலிட்டு வரணும், நல்லபடியாக நடக்கணும் ப்ரோ. 7 வயசுலேருந்து தலைவனோட ரசிகனாக இருக்கிறேன் நான். இன்றைக்கி வந்துட்டு தலைவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். இதில் அவராது எனக்கு முன்னாடி பேசினவராது வந்துட்டு டிக்கெட் இல்லை, ஆனால் டிக்கெட்டை வச்சுட்டு எங்களால் நாங்கள் பல பேர் நாங்கள் உள்ளே போக முடியல. எங்களால் இதுக்கு நாங்கள் வந்து கொண்டாட முடியலன்னா நான் இவ்வளோ நாள் ரசிகனாக வந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி அவ்வளோதானே விட முடியும் சார். நாங்கள் ஓரமாக நின்று பார்த்துட்டு போகிறோம், உட்கார வேணாம். எங்களுக்கு ஓரமாக விட்டால் இடம் போதும். நின்று பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் உட்கார போகிறோம் இல்லை, நாங்கள் நின்று தலைவனோட ஸ்பீச்சை பார்க்கணுங்க. என் தலைவன் ஸ்பீச்சை பார்க்கணுங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் தேவையில்லைங்க. இதுக்காக எவ்வளோ 3:30 மணி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள், இவங்க தமிழக காவல டிஜிபி எல்லோரும் அவங்களெல்லாம் கண்டிக்கணும். எல்லோரும் அவங்க கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு பார்க்க வந்தால் நீங்கள் ஸ்டாலின் நீங்கள் கண்டிக்கணும். இவங்களெல்லாம் இதுமாரி அராஜகம் பண்ணுறாங்க. இவங்க மாதிரி நெட்டி பூச்சி தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் கேட்கணும், தட்டி கேட்கணும். ஸ்டாலின் ஐயா நீங்கள் தான் கேட்கணும், தமிழக முதல்வர் தான் கேட்கணும். ஆமாங்க, அது வந்து ஏதோ கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. டிக்கெட் வந்து நிறைய பேருக்கு பாஸ் கிடைக்கல போல, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப எல்லாமே கேட்டானு தான் இருக்கும். தலைவரை பார்த்துருந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பாஸ் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம். ஆனால் தலைவரை பார்க்க முடியல, விட மாட்டேறாங்க சார். போலீஸ்கார் என்ன சொல்லலாம், விட மாட்டேறாங்களே. ஒரு பாஸ் எல்லாரும் வச்சுக்கிறோம், ஆனால் விட மாட்டேறாங்களே. எதுக்கு சார் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேறு தஞ்சி சிந்தி 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் சார். அங்கேருந்து கேட்லேயே பைக் மாட்டிக்கிட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். அவரை பார்க்கணும் தானே, அவர் பீச்சை கேட்கணும் தானே. இல்லை சார், ஆனால் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் தான் சார். எங்கள் மனசு எப்பயுமே அவர் மேலே தான் சார். இல்லை சார், இது லோகேஷ் கனகராஜுடைய மூவி சார். லோகேஷ் கனகராஜ் மூவி ஒன்று கூட பிரேக்கப் ஆகலை. அவர் மூவி எல்லாமே சக்ஸஸ். அவர் மூவி ஒன்றுனா பிரேக் ஆச்சா? மாநாடு எடுத்தார். அடுத்தது கைதி, மாநகரம் கைதி. அதுக்கடுத்தது பீச் விஜய்து என்ன சார் அது மாஸ்டர். வாங்க கிட்ட வாங்க. மாஸ்டர் லீவா மாஸ்டர். நான் வந்து ஆடியோ லான்ச் பார்க்குறக்காக நேற்றே வந்துட்டேன். தலைவரோட தீவிர ரசிகர். எனக்கு வயசு 51 ஆச்சு. சின்ன பிள்ளைலேருந்து தலைவர் ரசிகர் தான் நான் தூங்கி எழுந்திட்டாலே என்னோடய பெட்ரூமில் வந்து தலையோட ஸ்டில் தான் இருக்கும். ஆதி காலத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் பொண்டாட்டி பிள்ளைகளை வந்து தவிர
முதல்ல பார்க்குறது வந்து ஸ்டில் வந்து என்னோடய குலதெய்வம் லதா அம்மாவும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவளுக்கு தான் பார்ப்பேன். தூங்கி வச்சு முதல் பதிவு அவங்கள தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இது உண்மை. மதுரை மீனாட்சியோட சத்தியமாக சொல்கிறேன். நான் என்னோடய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நான் எல்லா ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். இந்த தவிர தான் என்னால் உள்ளே போக முடியல. தலைவருக்காக வந்து இந்த மாதிரி கூலி படத்துக்காக தலைவர் போட்டிருக்க இந்த மாதிரி வித்தியாசமான வாட்சியை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் தலைவர் முகத்தை பார்க்க முடியல. எனக்கு அவ்வளோ மன வேதனையாக இருக்குது. நேற்றே வந்துட்டோம். எனக்கு என்னோடய ஆசை என்னென்னா தலைவர் கூட என் வாழ்நாள் உசுர் இருக்கிற வரைக்கும் தலைவர் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து தலைவரை லைவாக பார்க்கணும். நான் காசு பண்ண எதுவுமே ஆண்டவன் இந்த மாதிரி மீனாட்சி எங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 பசங்க நிறையா கொடுத்துருக்காங்க. ஏன்னா தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். தலைவர் வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுதான். ஆமாம். இப்போதைக்கு நம்ம ரஜினி சாரை பற்றி பேசலாம். ஃபேக்கு இதெல்லாம் பேச வேணாம். ஏன்னா லியோலாம் வந்து அது சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அதெல்லாம் வந்து உண்மையான வந்து வசூலாக என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சதான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிலர் படம் வசூல் வந்து உண்மையான வசூல் சொல்லலை. உண்மையான வசூலை இதை சொல்லணும். சொன்னாங்கன்னா உண்மையான வசூல் சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக 1000 கோடி வசூல் பண்ணிட்டு பார்க்க முடியல. அனுமதியே பண்ண மாட்டேறாங்க உள்ள.